ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் பாத்திரங்கள் என்னோட மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் இல்லைங்க. ஒரு 4 பாத்திரத்தை வச்சுட்டு என்னடா சீன் போடுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் எங்கிட்ட இருக்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ எங்கிட்ட இருக்க மண் பாத்திரங்கள் எல்லாமே இதுதான். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்து வாங்கின கலெக்ஷன்ஸ். இது அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கின பொருட்கள் தான் இந்த பொருட்கள்லாம். ஸோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ ஒவ்வொன்று நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த இதுலேயே அந்த பீடிங் பார்த்திங்கன்னா அந்த வடம்பு சன்னமாக பார்த்து வாங்கணும் அப்படின்னா கேஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் எப்படி சீசனிங் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே தான் இது மட்டும்தான் என்கிட்ட இருக்க மண் பாத்திர கலெக்ஷன்ஸ். பொதுவாகவே இரும்பு நம்ம சீசனிங் பண்ணுறதை விட மண் பாத்திரத்தை சீசனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம நல்லா பழகணும். அதை இரும்பு பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பழகிட்டு தான் யூஸ் பண்ணவே முடியும். பட் ஆனால் இந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பழக தான், நம்ம யூஸ் பண்ண தான் நல்லா பழகவே இதாகும். சரிங்களா? அதுதான் விஷயம். ஏற்கனவே நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனில் பார்த்திங்கன்னா இரும்பு பொருட்கள் எப்படி சீசனிங் பண்ணணும், எங்கே வாங்கணும், எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரும்பு பாத்திரத்தை பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா எப்படி சீசனிங் பண்ணுங்கிறத A to Z எல்லாமே நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மண் பாத்திரத்தை பழக்கிறது பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வாங்கின புதுசில் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டிருக்கு. இது யூஸ் பண்ணது தான். நான் ஏற்கனவே சீசனிங் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சீசனிங் பண்ணி காமிக்கிறேன். வாங்கினோட்டி தண்ணியில் போட்டுருங்க. புதுசாக இருந்துச்சுன்னா நல்லா அப்படியே அந்த பபிள்ஸாக வரும். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால அது மாதிரி வரலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் இது மாதிரி கஞ்சி தண்ணி, கழனி தண்ணி இதெல்லாமே ஊற்றி வைங்க. அதுக்கு ஸ்டார்ச் ரொம்ப தேவைப்படும். ஸ்டார்ச் தேவைப்படும் போது அந்த கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்க போல்ஸ் எல்லாமே அடைச்சி இதாகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கேஸில் வச்சு இதை கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்லோவெலாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. எடுத்தோட்டி இதை ஹீட் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஓவர் ஹீட் கொடுத்துட்டிங்கன்னா கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம விறகடுப்பு அப்படின்னா எல்லா பக்கமே நமக்கு நெருப்பு அனல் படும். ஆனால் கேஸில் வைக்கும் போது ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கிராக் ஆகிடும். அதனால் ரொம்ப சன்னமான இடத்துல வச்சு ரொம்ப சன்னமாக வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம இதை ஹீட் பண்ணணும். நம்ம கழனி தண்ணி, கஞ்சி தண்ணிலாம் 2 நாளைக்கு ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே அடுப்போடு நல்லா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த சூடு அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு நல்லா அதை சுரண்டி தேய்ச்சி ஒரு ஸ்க்ரப்பை போட்டு கழுவிட்டு ஆயில் தடவி வச்சுருங்க. எண்ணெய் தடவி நீங்கள் வைக்க என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். எண்ணெயை அந்த மண் நல்லா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ எண்ணெய் தடவினாலும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எண்ணெய் இருக்காது. அந்தளவுக்கு நல்லா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் ஒவ்வொன்றும் ப்ராசஸ் நான் பண்ண மெத்தட் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும். இது மாதிரி பாருங்கள், எண்ணெய் தடவி வச்சு கொஞ்ச நேரத்தில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைமும் அதை அப்சர்வ் ஆக நான் எண்ணெய் தடவி வச்சுட்டே இருப்பேன். அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயில் ரொம்ப பயங்கரமான வெயிலில் வச்சிடக்கூடாது. லேசான அந்த மிதமான வெயில் காலையில் வரும் பார்த்திங்களா, அந்த 7 மணிக்கு அந்த மாதிரி வெயிலில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துருங்க. இது பாருங்கள், லேசான வெயிலில் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப கொண்டு போய் நீங்கள் ஓவர் வெயிலில் வச்சிங்கனாலும் கண்டிப்பாக கிராக் விழுக ஆரம்பிக்கும். நம்ம சீசனிங் பண்ணிகிட்ருக்க டைம் இல்லையா, புதுசு ஒன்றும் ஆகாது. வெயிலே வச்சுருப்பாங்க, ஒன்றும் ஆகாது. நம்ம இது மாதிரிலாம் செஞ்சுட்டு போய் ஓவர் வெயிலில் வைக்கும்போது கிராக் விழுக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பாத்திரத்தையும் இதையும் அப்படி தான் நான் எண்ணெய் தடவி வச்சு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது தான் எண்ணெய் கொஞ்சம் அப்சர்வ் ஆகி நமக்கு வதங்கிறதுக்கு இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எண்ணெயெல்லாம் தடவாமல் பழக்காமல் அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆயிலே நம்ம ஊற்ற உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணியாக வெளியில் உங்களுக்கு எரிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அது நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வச்சுருக்காது. அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இரும்பு பாத்திரத்துக்கும் இதுக்கும் இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இரும்பு பாத்திரத்தில் சரியாக சீசனிங் பண்ணாமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா அது உடல் நலத்துக்கு ரொம்ப கேடு. ஸோ பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த கழும்பு அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அதை நல்ல சீசனிங் பண்ணி தான் நீங்கள் செய்யணும். இது ஒரு 2 நாள் நல்லா சீசனிங் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா க்ளீனாக கழுவிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம அடுப்பில் செய்ய ஒவ்வொரு நாளைக்கும் லேசாக அந்த மண்ணோட ஸ்மெல் லைட்டாக இருக்க செய்யும். கருப்பு கலர் அந்த பாத்திரத்துக்கும் சிகப்பு கலரில் உள்ள மண் பாத்திரத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பில் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாகவே சீசனிங் ஆயிரும். அதோட வாசனை சீக்கிரமாகவே போயிடும். ஆனால் சிகப்பில் உள்ள அந்த எவ்வளோ தான் சீசனிங் பண்ணாலும் லைட்டாக அந்த மண்ணோட வாசனை லேசாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லா பழக ஆரம்பிச்சிட்டோம், அதிகபட்சம் ஒரு 1 மாதம் 1.5 மாதம் நம்ம அதிலேயே செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ரெகுலராக அப்படின்னா நாளடைவில் உங்களுக்கு
நாளடைவில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு போயிடும். நீங்கள் வந்து நம்ம சமைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி சமைக்கணும் அப்படின்றதுனால தான் இது மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம செய்யணும். ஆயில் தடவி இது மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு இது மாதிரிலே தண்ணி ஊற்றி வைக்க மாட்டேங்க பாருங்கள். நம்ம குட்டியாக வச்சுருக்கேன் பாருங்கள் பானை, இதில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வாங்குகிறேன், இதை நான் அடுப்பில் வச்சு எதுவுமே செய்ய போகிறதில்ல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மண் பானை வாங்கினீங்க அப்படின்னா தண்ணியில் ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் அப்படியே தண்ணியிலே போட்டுருங்க. ஒரு 2 நாள் கழித்து நல்லா அதை எடுத்து சோப் போட்டு நல்லா சோப் இல்லை நல்லா ஸ்க்ரப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். அதாவது செடிக்கோ அது மாதிரி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஊற்றி வைக்கிற தண்ணியை நீங்கள் தாராளமாக குடிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜக்கு வந்து நான் மண்ணிலேயே வந்து நான் ஜக்கு வச்சுருக்கேன், அதுவும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஜக்கு வந்து நான் இப்போ அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதை வந்து நம்ம சீசனிங்லாம் பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்கலாம் வச்சுட்ருக்க முடியாது பாருங்கள். தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் தடவணும், நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும், அந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னாலே ஜக் எல்லாமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஜக்கு. நீங்கள் இந்த ஜக்குக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மண் பானையெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கூட சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஒரு 2 நாள் 3 நாள் வந்து தண்ணியிலே நல்லா ஊற விட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி வைங்க. அந்த தண்ணி இருந்தது ஊற்றி வச்சுருப்பீங்கள்ல அந்த தண்ணியை வந்துட்டு அடுத்த நாள் வந்து கீழே செடிக்கு அது மாதிரி ஊற்றிடுங்க, குடிக்காதீங்க. அதுக்கப்புறமா 2வது தடவை நீங்கள் ஊற்றி வைக்கிற தண்ணியிலேருந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மண் பாத்திரத்தங்களாமே வந்து நம்ம சீசனிங் பண்ணணும். அடுப்பில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த ஆயில் தடவி கொஞ்சம் கண்ணி தண்ணி ஊற்றி வச்சு அப்படிலாம் நம்ம சீசனிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கவிஷ் வேர்ல்டு சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மண் பாத்திரங்களை எங்கே வாங்கலாம் அப்படின்ற ஐடியாஸ்க்காக நான் வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன். திருச்சியில் அதுக்கப்புறம் கரூரில் இருக்கக்கூடிய மண் பாத்திர கடைகளெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அங்கங்கேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஜாமனை வாங்கினேன். அப்புறம் போகிற வெளில இங்கே கோயிலுக்கு அது மாதிரிலாம் போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் மண் பாத்திரம் வாங்கிட்டு வருவேன். ஸோ இது அங்கே அந்த நான் வீடியோ எடுக்க போன கடைகளில் வாங்கின ஜாமனமும் கூட இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நான் மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன். சீசனிங்கும் இப்படி தான் பண்ணேன். எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சின்ன முக்கிய குறிப்பு, நான் வந்து சீசனிங் பண்ணும்போது என்ன தடவணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் மட்டும் தடவுங்க, வேறு எந்த எண்ணெயும் தடவாதீங்க. நீங்கள் என்ன தடவுறீங்களோ அதோடைய வாசனை அதில் அப்படியே தங்கிடும். ஒருவேளை நீங்கள் சாதாரண ரீஃபைன் ஆயிலெலாம் தடவினீங்கன்னா ஒரு மாதிரி சிக்கு வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும் யூஸ் பண்ண. அதனால் நல்லெண்ணெய் மட்டுமே தடவிக்கோங்க, அதோடைய ஸ்மெல் நல்லாவும் இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம், தேங்க்யூ.